नमस्कारங்கள். श्रीनिवासेति श्रेष्ठदया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुणौ वैराग्यभाग्यो दधौ वेदान्तामृतसारवन्तमनघाते श्रीनिवासाद्गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेणनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वैगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं कुरुमाश्रयामः. नारायणाख्यैति राजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणात्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये. श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. यो नित्यमच्युतपदां युग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. निगाहेयामुनं तीर्थं साधु वृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवे यं नाथवानहं यस्य नैकमिकं तत्त्वमस्तामलकथाङ्गतं यस्य धारस्वरस्रोतोकुलामुदवासितं कृतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे. वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां भक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்னுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னுதானே அமையாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. प्रख्यातश्रुतिविभवान् गुरूनशेषान् प्रश्रित्य प्रणयति वेङ्कटेशः लक्ष्मीश प्रपदनवैभवप्रतिष्ठां रागान्ध्यप्रशमनकरीं रहस्य रक्षां लक्ष्मीपतेर्यतिपतेश्चिदैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवादयेष शरणागतिमत्रसारः. श्रीमते रामानुजाय नमः. श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः. கத்தியபாஷ்யத்தில் பகவானுடைய பிரதிவச்சனம் ஆஸ்வாசனை பாஷ்யக்காரருக்கு பலம் கிடைக்கிறது. இந்த மாதிரியே நீ எப்படின்னுட்டு சொன்னது, அதுக்கு என்னென்ன வேண்டினதோ அதை பற்றி எல்லாம் எல்லா அனிஷ்டங்கள் எல்லாம் பரிகாரம் பண்ணி பிரார்த்தனை பண்ண மாதிரியே ஒரு பிரபந்தன் பண்ணக்கூடிய பிரார்த்தனை நித்திய கைங்கரியம் அப்படின்றது பகவானுடைய அனுபவம் அங்கே பூர்ணமாக கிடைச்சப்போ அந்த அனுபவத்தோட ஒரு பரிவாகமாக நிரந்தரமாக வந்ததுன்னா அந்த சேஷத்துவ ஞானம் பரிபூர்ணமானப்போ சுவாமிக்கு எல்லா விதமான கைங்கரியங்களை பண்ணணும்ன்றது தான் ஒரு பிருத்தியனானவனுக்கு ஸ்வரூபமாகுது. அந்த மாதிரி அந்த நித்திய கைங்கரியத்தையே நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு பிரார்த்திச்சார். அதுக்கு அனுகுணமாக பகவான் வந்து நீ பண்ண உபாயத்துக்கு என்னுடைய தயனாலேயே உனக்கு எல்லாமே கிடைக்கிறது, நித்திய கைங்கரியம் பிராப்தியாருது அப்படின்னு சொல்லி நித்திய கிங்கரோபவா அப்படின்னுட்டு அப்படி ஆட்டம் அந்த பகவான் வந்து ஆசுவாசனை கொடுத்தார். அந்த கைங்கரிய பிராப்திக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு பிரபன்னனுக்கு வேண்டிய அதிகாரம் எல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து அடுத்ததாக காமிக்கிறார். ஏவம் பூதோசி அப்படின்னு, ஏவம் பூதோசி இதுக்கு கொஞ்சம் சுவாமி தேசிகன் அர்த்தங்கள் சொல்றா. இதுக்கு ஈதிருஷ ஸ்வகைங்கரிய சாம்ராஜ்ய யோகியதாம் அலப்ய லாபத்வ வியக்தியா சந்தோஷார்த்தம் உத்தரகிருத்திய விதானார்த்தம் ச அனுவததி. இதுவரைக்கும் சொன்னது நீ நித்திய கிங்கரன் ஆக ஆட்டும் அப்படி என்ன பகவான்
வரத்தை பிரசாதம் பண்ணி ஆச்சு பண்ணி ஆறுதும் சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் சொல்றது தன்னுடைய கைங்கரியத்துக்கு ஸ்வகைங்கரிய சாம்ராஜ்ய தன்னுடைய கைங்கரிய சாம்ராஜ்யம் அதுக்கு யோக்கியத்தை ரொம்ப கஷ்டமானது அடையறதுக்கு அலபிய லாபம் அது. இது கிடைக்காதது ரொம்ப கஷ்டமோ எனக்கு கிடைக்கவே முடியாதுன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எனக்கு கிடைச்சு கொடுத்து அப்படின்னா எத்தனை சந்தோஷமா இருது. அந்த சந்தோஷத்தையும் சொல்றதுக்காக அப்புறம் பிரபத்தி பண்ணி ஆறுதும் அடுத்ததாக ஒரு பிரபன்னன் எப்படி இருக்கணும் உத்தர கிருத்தியம் அப்படின்னு சொல்றது அதை விதிக்கு விதிக்கக்கூடிய ஒரு உத்தேசத்தினாலையும் கூட ஏவம் பூதோசி அப்படின்னு பகவான் சொல்றார். அதனால இந்த கைங்கரிய சாம்ராஜ்யம் உனக்கு கிடைச்சி கொடுத்து என்னோட பிரசாதத்தினால இது ரொம்ப கஷ்டமானது அடையறதுக்கு. ஏதோ ஒரு கோடி கோடி ஜென்மங்கள் புண்ணிய ஜென்மங்கள் எடுத்தார்தும் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி புருஷார்த்தம் பண்றது கிடைக்கிறது. பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தித்தேன்னு சொன்ன மாதிரி பகுனாம் புண்ணிய ஜென்மனாம் அப்படின்னு பாஷிக்காரர் சொன்ன மாதிரி எத்தனையோ புண்ணிய ஜென்மாக்கள் கோடி கோடி புண்ணிய ஜென்மாக்கள் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு பிராப்தின்றது கிடைக்கிறது. அந்த ஞானம் பகவான் பக்கத்துல நாங்கள் பிரபத்தி பண்ணணும் அந்த கூடிய ஞானம் ஆச்சாரியாலை ஆசிரியிச்சு பண்ணக்கூடியது. அதுல இந்த மாதிரி அதுல பகவான் கைங்கரிய சாம்ராஜ்யத்தையே கொடுத்து விடுறோம் ஒரு பிரபன்னனுக்கு. அது பகவானுக்கும் சந்தோஷம் சேத்தனனுக்கும் சந்தோஷம். பகவானுக்கே அதிகமான சந்தோஷம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சந்தோஷத்தையும் கூட பகவான் வியக்தப்படுத்துறாரு இங்கே. ஏவம் பூதஹா சி இந்த மாதிரி இருக்கே நீ அப்புறம் உத்தரகிருத்தியம் என்ன பண்ண வேண்டியது அப்படின்றதையும் இங்கே சொல்லப்படும். பிரகிருத்தியாத்ம விவேகாத்து தார்மிகா என்னென்ன லாபம் அலபிய லாபம் அப்படின்னு சொன்னாரு. லபியமாகானதெல்லாம் அவனுக்கு கிடைச்சு கொடுத்து இப்போ எந்த விதமான லாபங்கள் கிடைச்சிருக்கு. பிரகிருத்தியாத்ம விவேகாத்து தார்மிகா தார்மிகன் அப்படின்னு சொன்னா தர்மத்தை தெரிஞ்சவன் அப்படின்னு அர்த்தம். தெரிஞ்சு அனுஷ்டானத்துல கொண்டு வந்தவன். பகவான் நம்ம ஸ்வரூப ஞானமும் நான் ஆத்மா தேகத்துக்கினும் வேறுபட்டவன் அப்படின்னா ஒரு விவேக ஞானம் விவிச்சியா தெரியறது. ஞானம் அப்படின்னா டிஸ்கிரிமினேட்டரி நாலேஜ். ஆத்மா வேற ஞானஸ்வரூபமானது. தேகம் சரீரம் அச்சேதனம். ஆனாலும் ரெண்டும் சேர்ந்து ஒரே பதார்த்தத்தை மாதிரி இங்கே தெரிஞ்சு வருது நமக்கு. அது வேற வேறையாக ஸ்பஷ்டமாக தெரிஞ்சு இதுவே வேற இதுவே வேற அப்படின்னு யாரு தெரிஞ்சு அதுக்கு அனுகுணமாக இருக்கானோ நாங்கள் இங்க பண்ணக்கூடிய கர்த்தவியங்கள் காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் பண்றோமோ இதெல்லாம் இது பிரகிருதி சம்பந்தத்தினாலே வந்தது. ஸ்வரூபத்துல எனக்கு இதெல்லாம் கிடையாது. ஸ்வரூபத்துல பகவானோட அனுபவம் கைங்கரியம் தான் எனக்கு பிராப்தமானது. ஆனா இங்க பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் இதுல பிரகிருதி சம்பந்தத்தினாலே வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு சுவாபாவிகமானது இல்லை, கர்மத்தை பிரயுக்தமாக வந்திருக்கு. இதெல்லாம் ஞானமே பிரகிருத்தியாத்ம விவேகத்தினாலே வருது. சேத்தனா பிரகிருத்தியாத்மா பிரமே அப்படின்னு அந்த பிரமே போயிடுறது. பிரகிருதியே ஆத்மா இல்லை, சரீரமே ஆத்மா இல்லை, சரீரம் வேறு ஆத்மா வேறு. அந்த விவேகம் உனக்கு வந்ததுனாலே தார்மிகன் அப்படின்னு சொல்லப்படுறான் ஒரு சேத்தனன், அந்த விவேகம் உள்ளவன். அதுக்கு மேல வர வேண்டியது என்ன, ஒரு பிரகிருதியும் ஆத்மாவும் வேறேன்னு தெரிஞ்சா அது போராது நமக்கு சம்சாரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு. ஏன்னா பிரகிருதியும் ஆத்மாவும் வேறேன்னு தெரிஞ்சவன் சொர்க்கானுபவத்தையும் ஆசைப்படலாம். ஏன்னா சொர்க்கத்துல போய் அனுபவிக்கணும்னா சேத்தனம் வேற அப்படின்னு தெரியணும். இவன் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னா அந்த யாகத்துக்கு ஜோதிஷ்டோமே சொர்க்க காமோய ஜெயதா சொர்க்கத்தை ஆசைப்படுறவன் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த சொர்க்க பலம் ஏதோ ஜென்மத்துல வருது, மேற்கொண்டு எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. அத்தனை பேருக்கும் நான் இருக்கணுமே, அந்த ஞானம் இவனுக்கு இருக்கணும். ஆனா நான் இந்த சரீரம் மரணமாச்சு என்னாலும் இங்கே ஆத்மா நித்தியமா இருக்கிறான். இன்னொரு ஜென்மத்துல எனக்கு நான் அதை அனுபவிக்க போறேன்
இந்த ஞானம் இருக்கிறவன் தான் இந்த யாகாதிகளை பண்றான் சொர்க்காதி பலத்துக்கு. அதனால இந்த ஞானம் இருந்ததுன்னா தர்மங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்றான். தர்மங்களை 4 விதமான புருஷார்த்தம் வேதத்தில் சொன்னது எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஒரு விவேகியானவன் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரான் அவன். அதுவே போராது சம்சாரத்தினால சம்சாரத்தை பூர்ணமாக நாசப்படுத்துறதுக்கு. அதுக்கு மேலே பராபரதத்துவ விவேகாத் பாகவதா அப்படின்னார். பரதத்துவம் இது, அவர தத்துவம் இது அப்படின்னு விவேகம் வரணும் இவனுக்கு. எது பரதத்துவம் எது அவர தத்துவம். அதனால இப்போ தத்துவத்திரயம் அப்படின்னு சொல்றதுல பகவானு, சேத்தனாக்கள், அப்புறம் பிரகிருதி 3 தத்துவங்கள் இருக்கு. பகவான் தான் பரதத்துவம். அப்புறம் சேத்தனமும் இந்த அச்சேதனமும் அவர தத்துவம் கீழ்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பகவானுக்கு ஆதாரத்திலேயே இருக்கு, அவனோட நியமனத்திலேயே இருக்கு, அவனுக்கே சேஷபூதமா இருக்கு. இதெல்லாம் அவர தத்துவம். இந்த விவேகம் வந்ததுன்னா அவனை பாகவதன் அப்படின்னு சொல்லப்படுது. பராவர புருஷார்த்த விவேகாது அனன்ய பிரயோஜனா. இந்த பராவர புருஷார்த்தம் அப்படின்னு சொன்னா எந்த புருஷார்த்தம் உத்கிருஷ்டமானது, எந்த புருஷார்த்தம் கீழ்பட்டது நிகிருஷ்டமானது. அப்படின்னா 4 விதமான புருஷார்த்தங்கள் இருக்கு. தர்மார்த்த காம மோட்சங்கள். மோட்சம்தான் பரபுருஷார்த்தம், பரம புருஷார்த்தம் மோட்சம். மற்றதெல்லாம் அவரங் புருஷார்த்தங்கள் நிகிருஷ்டமானது, கீழ்பட்டது. இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை. உத்கிருஷ்டமான பரம புருஷார்த்தமே எனக்கு வேண்டினது அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சான்னா தர்மார்த்த காமங்கள்ல ஆசைப்படுறதில்லை. மோட்சமே வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போ அவன் அனன்ய பிரயோஜனம், வேற பிரயோஜனத்துக்காக எந்த காரியமும் பண்றது இல்லை. தர்மார்த்த காமங்களுக்காக எத்தனையோ உபாயங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது எதுவுமே அவன் அனுஷ்டானம் பண்ணாமல் மோட்சத்துக்காகவே எல்லாமே பண்ண போறான். அதனால அவனுக்கு அனன்ய பிரயோஜனன் அப்படின்னு சொல்லப்படுறான். அப்போ அந்த மாதிரியும் ஆயிருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸ்வபரா அதிகார விவேகாத் அனன்ய சாதனா. ஸ்வபர அதிகார விவேகம் அப்படின்னா தன்னோட அதிகாரம் என்ன, மற்றவாளோட அதிகாரம் என்ன. அப்படின்னா 2 விதமான அதிகாரிகள் இருக்கா லோகத்துல. திரிவிதமான புருஷார்த்தத்தையே ஆசைப்படுறவாள்னா ஒரு விதமான அதிகாரிகள், மோட்சத்தையே ஆசைப்படுறவாள் ஒரு விதமான அதிகாரி. மோட்சத்தையே எது எவன் ஆசைப்பட்டு இதில் இந்த உபாயமே நான் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது, இதில் தான் எனக்கு அதிகாரம் அப்படின்னு யார் தெரிகிறானோ அவனுக்கு அந்த மோட்சத்துக்காக விதிக்கப்பட்ட சாதனம் மீன்ஸ் அப்படின்ட்டு, அந்த மீன்ஸ் வழி, ஹிதம் சாதனம், ஹிதம் மீன்ஸ் அப்படியெல்லாம் சொல்லப்படுறது. அது எது இருக்கோ அதை தான் நான் அனுஷ்டானம் பண்றேன் அப்படின்னு இருக்கிறான். மற்ற எந்த சாதனமும் அவனுக்கு வேண்டியதில்லை. யாகங்கள் இந்த சொர்க்காதி சாதனங்கள், அதுக்கு சொர்க்கத்தை பலத்தை அடையறதுக்கு இருக்கக்கூடிய சாதனம் என்ன. எனக்கு ஆயுசு அதிகமான ஆயுசு வேணும்னு இஷ்டப்படுறவன் அதுக்கு வேண்டின சாதனத்தை அனுஷ்டானம் பண்றான். ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவன் அதுக்கு வேண்டிய சாதனங்கள் பண்றான். நல்ல திருஷ்டி வேணும், எனக்கு நல்ல காதல்னா நல்லா கேட்கணும், எனக்கு ஸ்ரோத்ரேந்திரியம் நல்லா இருக்கணும், இப்படி இருக்கிறவன் அவனுக்கே ஒரு சாதனம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. எல்லா பலத்துக்கும் வேதத்துல சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பலம் வேணுமா இது பண்ணு, இது பலம் வேணுமா இது பண்ணு, இது வேணுமா இது பண்ணு. இந்த மாதிரி எத்தனையோ சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இவன் தனக்கு இதெல்லாமே அன்வைக்கில்லை. நான் மோட்சத்தை தான் இச்சைப்படுறவன், எனக்கு பரம புருஷார்த்தம் தான் வேணும் அப்படி யாரு ஸ்பஷ்டமாக தெரிஞ்சிருக்கானோ தன்னோட அதிகாரம் எங்கே எந்த சாதனத்துல தெரியறது அவனுக்கு. அதுலயும் பக்தி யோகம் பிரபத்தின்னு 2 வழிகள் சொல்லப்பட்டிருக்கு மோட்சத்துக்கு. பக்தி யோகத்துல எனக்கு கிடையாது, என்னால பண்ணவே முடியாது, நினைக்கவே முடியாது. பக்தி யோகத்துல கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் யார் பண்ண முடியும்? அதை என்னால முடியவே முடியாது. அந்த ஞானமும் இல்லை, சக்தியும் கிடையாது. அதனால அது விளம்பமாக பலம் கொடுக்கிறது. எத்தனையோ ஜென்மாக்களை எடுத்து பிராரப்த கர்மத்தை எல்லாம் அனுபவிச்சு எத்தனை ஜென்மாக்கள் வருதுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அனுபவிச்சு அப்புறம் நான் மோட்சத்துக்கு போகணும். இந்த விளம்பம்ன்றது டிலே எனக்கு என்னால சகிக்க முடியாது.
எனக்கு சாஸ்திர அனுமதியும் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்குச்சே எனக்கு பக்தி யோகத்துல அதிகாரம் கிடையாது. பிரபத்தி தான் எனக்கு அதிகாரம் இருக்கு. அதுதான் சுலபமான வழி. நான் அதுதான் பண்ண வேண்டியது. யார் நிச்சயம் பண்ணிக்கு வரானோ அவனுக்கு ஸ்வபர அதிகார விவேகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்வபர அதிகார விவேகம், தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், மற்றவர்களுடைய அதிகாரம். இது என்ன அப்படின்னு, இது நச்சிகேதன் ஆச்சரியமாக பிரார்த்தனை பண்றான் யமனே. அந்த யமன் யமன் பக்கத்துல போனப்போ கடோபனிஷத்துல வரக்கூடிய கதையில நச்சிகேதனுக்கு யமன் சொல்றான், அவனுக்கு பணத்தை எல்லாம் கொடுக்க, ஆயுசு கொடுக்க, ஆரோக்கியம் கொடுக்க, எத்தனை காலம் வேணும்னாலும் நீ இந்த பூமண்டலத்தை எல்லாம் ஆளலாம். என்ன பண்ற நீ இங்கே இரு, இத்தனை வருஷம் வருது, இதெல்லாம் நீ ஆசைப்பட வேண்டியது, இதை நான் உனக்கு கொடுக்க, என்ன வேணும் கேளு அப்படின்னா. நச்சிகேதன் சொன்னா இதெல்லாம் நாளைக்கு இருக்காது. ஷுவோ அபாவாக அப்படின்னு சொன்னா நாளைக்கு இருக்காது இதெல்லாம். ஸ்வஹா அபாவாக, நாளைக்கு இல்லாதது, அது வேண்டியதில்லை எனக்கு. இதெல்லாம் அனித்யம், அஸ்திரம், அனித்யம், அல்பம், துக்கமே இருக்கு இதுல. எனக்கு எதுவுமே வேண்டியதில்லை. நான் வித்தேன கற்பனையோ மனுஷா. பணத்தினாலே ஒரு மனுஷனை திருப்தி பண்ண முடியாது. எத்தனை பணம் வந்தாலும் திருப்தி ஆகாது. அதனால இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை. அதனால அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்னன்னா, அந்யத்ர தர்மாத், அந்யத்ர அதர்மாத், அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத், அந்யத்ர பூதாச்ச பௌயச்ச எத்தத் பஷ்யசி தத்வதா. அவன் பிரார்த்தனை பண்றான் ஆச்சரியமாக. அந்யத்ர தர்மாத் அப்படின்னா, லோகத்துல இருக்கக்கூடிய மனுஷால்னா எந்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்றாளோ, தர்மம்னா வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா விதமான உபாயங்கள், சாதனங்கள். வேதோக்கிலோ தர்ம மூலம்னு சொன்ன மாதிரி என்னென்ன சாதனங்கள் இருக்குதுன்னா எல்லா பலத்துக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு சாதனங்கள். அதெல்லாம் தர்மம் தான். என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு வைதிகமான கர்மாக்கள் அதெல்லாம். ஆனா சிலது அல்ப பலம் கொடுக்கறது, சில நிர்திசய பலம் கொடுக்கறது. ரெண்டு விதமான சாதனங்களும் வேதத்தை சொல்லிருக்கு. எல்லா விதமான அதிகாரிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீ நச்சிகேதன் கேட்டான் அந்நியத்திர தர்மாத் அப்படின்னா, லோகத்துல சொல்லக்கூடிய எல்லாரும் அனுஷ்டானம் பண்றாளே அதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை. எனக்கு வேண்டியது மோட்சத்துக்கு எது சாதனம் அது வேணும். அந்நியத்திர அதர்மாது அப்படின்னா, அதர்மம்னா உபேயம் அப்படின்னு அர்த்தம். உபாயம் ஒன்று, உபேயம் ஒன்று. தர்மே தரத்து அப்படின்னு, தர்மத்துக்கு வேறையானது உபேயம். உபாயம் உபேயம் அப்படின்னு. ஆனா இவ எல்லாம் தேவதைகளையே ஆசிரிக்கிறா, லோகத்துல இருக்கிற மனுஷாலை ஆசிரியிக்கிறா, சொர்க்காதிகள் லோகத்துல இருக்கக்கூடிய தேவதைகளை ஆசிரியிக்கிறார். இவெல்லாம் உபேயம் இல்லை எனக்கு. எனக்கு வேண்டியது நீதான், பகவான் தான் வேணும் எனக்கு. அப்படி என்ன, பகவானை தான் நான் ஆசிரியிக்கணும். பகவானை ஆசிரியிக்கணும். மோட்சத்துக்கு வேண்டிய சாதனத்தை தான் நான் அனுஷ்டானம் பண்ணணும். அதனாலே நானும் எந்த விதமான அதிகாரி என்ன, அந்நத்ரா அஸ்மாத் கிருதா கிருதா என்ன, நான் லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் வேறுபட்டவன். அவ எல்லாம் லௌகிகமான பலங்களுக்கே இல்லை என்ன சொர்க்காதி பலகத்துக்கே ஆசைப்பட்டு அதுவே அனுஷ்டானம் பண்ணிருக்கா. நான் அந்த மாதிரி அதிகாரி கிடையாது. நான் மோட்சத்தை தான் இச்சப்படுறவன். அதுக்கு நான் அதிகாரி. அதுதான் எனக்கு வேணும். இதுதான் எனக்கு. அதனால அவன் கேட்கறது உபாயஸ்வரூபம், உபேயஸ்வரூபம், உபேயத்திரு ஸ்வரூபம். மூணு பிரச்சனைகளுக்கு மூணு உத்தரங்கள் கட்டோபனிஷத்துல. அந்த மோட்சத்துக்கு அதிகாரியானவன் அவனுடைய ஸ்வரூபம் என்ன, என்ன உபாயம் அனுஷ்டானம் பண்ணணும், அவனுக்கு பகவானுடைய ஸ்வரூபம் என்ன, இதை எனக்கு உபதேசம் பண்ணுன்னு கேட்டான். அந்த விவேகம் உனக்கு வந்திருக்கு இப்படி என்ன பாஷிகாரருக்கு பகவான் ஆசுவாசனை கொடுக்கறது. எனக்கு பராவர தத்துவம் தெரிஞ்சது, இது தத்துவமாச்சு. பராவர புருஷார்த்தம் தெரிஞ்சது, இது உபாயம் சொல்றது. ஹிதம், பராவர அதிகாரம். எங்கே நான் எனக்கு அதிகாரம் இருக்கு, எந்த பலம் எனக்கு வேண்டியிருக்கு, அனன்ய சாதனம், அனன்ய பிரயோஜனம், எல்லாமே தத்வைத புருஷார்த்தத்துல உனக்கு அத்தியந்த உத்கிருஷ்டமான மோட்சத்துக்கு சாதனமான உபாயம், மோட்சத்தில் கிடைக்கக்கூடிய பலம், மோட்சத்தை சாதிக்கக்கூடியவனுக்கு வேண்டிய அதிகாரம், இதெல்லாமே உனக்கு ஸ்பஷ்டமாக இப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பகவான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அது சொல்றாரு இங்க. அதனால முதல்ல தார்மீகமான வைதிகமான தர்மங்களை காரியங்களை பண்ண வேண்டியது சாஸ்திரியமானது. அசாஸ்திரம் ஆசுரம்னு சொன்ன மாதிரி
கிருஷ்ணம் சாஸ்திரமத்துக்கு வழிபட்டது எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ அவன் தார்மீகனாரான். வேதத்துல இருக்கக்கூடியதே பண்ண போறான், சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக பண்றான். தார்மீகமானா போராது. இங்கேயே இருக்கிறான் சம்சாரத்திலேயே, அவன் சொர்க்காதி பலத்தை அனுபவிச்சுண்டு இங்கேயே அனுபவிச்சுண்டு வைதிக கர்மாக்களை பண்ணிட்டு இங்கேயே சம்சாரத்திலேயே இருக்க போறான். அப்போ அவனுக்கு பராவர தத்துவ ஞானம் வேணும். தத்துவ ஞானம் வந்தது என்ன, அப்புறம் புருஷார்த்தம் எது, பிரயோஜனம், பரம பிரயோஜனம் என்ன அப்படின்னு அதில் ஞானம் வரணும். அதில் ஸ்பஷ்டமாக செப்பரேட் பண்ணி வேறு வேறையாக பண்ணி, இதுதான் எனக்கு மோட்சம், இதுதான் மற்ற பலங்கள், இது வேண்டியதில்லை, இது வேணும், எது வேணும் அது வேண்டான்றது ஸ்பஷ்டமாக தெரியணும். அப்புறம் தனக்கு எந்த சாதனத்தில் அந்த பலம் அடையணும்னா இந்த தத்துவ ஞானத்தோட இந்த பரதத்துவத்தை அடையணும். பரபுருஷார்த்தம் எனக்கு வேண்டியிருக்கு. இதுக்கு வேண்டின சாதனம் என்ன, அதை இவன் தன்ன அதிகாரத்துக்கு அனுகுணமாக, எனக்கு பக்தி யோகத்துல சக்தி இருக்கா இல்லையா, பக்தி யோகத்துல சக்தி பண்ண முடியுமா, அது பண்ண முடியாது நிச்சயம் பண்ணு, பிரபத்தி தான் எனக்கு அதிகாரம் அப்படின்னு நிச்சயம் பண்ணவன். அந்த மாதிரி இருக்கிறவன் ஸ்வபர அதிகார விவேகாது, அவனுக்கு அந்த விவேகம் வருது. அப்போ இதெல்லாமே அவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு பகவான் சொல்லிட்டு இருக்கிறது. ஏவம் பூதோசி அப்படின்றதுல அது பூர்வோக்தாத் அஸ்துதே இது அனுகிரக விசேஷாத். அஸ்துதே அப்படின்னு நீ கேட்டதெல்லாம் உனக்கு வரட்டும் அப்படின்னு பகவான் ஆசுவாசனை கொடுத்தது. அனுகிரகத்தை பண்ணியாச்சு. அது அனுகிரக விசேஷாத் பிரமிதா அனுஷ்டிதா பரநியாசா. பிரமிதம் நல்லா தெரிஞ்சு வருதுன்னுட்டு, பிரமாணத்தினாலே தெரியக்கூடியது பிரமா அப்படின்னு சொல்றது. அந்த பிரமா யாருக்கு வந்திருக்கோ அப்போ வந்தப்போ நமக்கு பிரமிதமாச்சு என்று சொல்றோம். அந்த ஞானம் வந்தது, பிரமாணபூர்வகமாக ஞானம் வந்தது. எது வந்ததுன்னா பகவானோட அனுகிரக விசேஷத்தினாலே பரநியாசம் நீ அனுஷ்டானம் பண்ண மாதிரி ஆச்சு. அனுஷ்டித பரநியாசா. பரநியாசம்னா எங்களோட ரட்சணை பாரத்தை அவன் பக்கத்துல சமர்ப்பணம் பண்றது. நியாசம் சமர்ப்பணம் பண்றது. நியாசம், சரணாகதி, பிரபத்தி இதெல்லாம் ஒரே அர்த்தத்துல இருக்கக்கூடியது. ரக்ஷாபர சமர்ப்பணம் பண்ணிச்சுன்னா என்னோட ரட்சணை பாரத்தை நீ உன்னோட ரக்ஷாபரத்தை சமர்ப்பணம் பண்ணி ஆச்சு. நீ இனிமே நீ சோகிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ததச்சா மயா ஸ்வீகிருத பரஹா. அந்த ரக்ஷாபரத்தை நான் ஸ்வீகாரமும் பண்ணியாச்சு. நீ ரட்சணை சமர்ப்பணமும் பண்ணியாச்சு, நான் ஸ்வீகாரமும் பண்ணியாச்சு. நித்திய கிங்கரோ பவா இது தத்த வரஷ்சா. அதுவும் கொடுத்தாச்சு, உனக்கு வரமும் கொடுத்துட்டேன். நித்திய கிங்கரன் ஆஹா இருக்க போற நீ அப்படின்னுட்டு. துவம் முக்த பிராயா அசி. இப்போ எப்படி இருக்கான் ஒரு பிரபத்தி பண்ணி ஆடணும்னா முக்த பிராயனாக இருக்கான். ஒரு முக்தனுக்கு அவனுக்கு சமானமாக இங்கேயே இருக்க போறான். ஒரு பிரபந்தனுடைய வைபவத்தை சுவாமி தேசிகன் அற்புதமாக இங்கே சொல்றார். ஏவம் பூதோசி என்று பகவான் சொல்றது கூடிய விஷயத்துல என்னென்ன இருக்கு, எத்தனை விஷயங்கள் அப்படின்னா, என்னோட அனுகிரகத்தினாலே நீ பரநியாசம் பண்ணவனாக ஆயிருக்கே. இப்போ அந்த பரநியாசத்தை நான் ஸ்வீகாரம் பண்ணியும் ஆச்சு. நித்திய கிங்கரோ பவா அப்படின்னு உனக்கு வரத்தையும் கொடுத்தாச்சு. அதனால இப்போ நீ முக்தனுக்கு சமானமாக ஆயிருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்கியாத்தேன சந்தமேன மித்தியவஸ்தா வியஜ்யதே. அசி அப்படின்னா இருக்கே அப்படின்னு சொல்லி என்றது கிரியாபதம். இது ஆக்கியாத்தம். ஏவம் பூதா அசி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் ஆயிருக்கே இப்போ அப்படின்னா. சந்தமேனம் ததோ விதுரிதி. ஸ்ருதி சொல்றது சந்தமேனம் இது அவஸ்தா. अस्ति ब्रह्मेति चेत् वेदा सन्तमेनं ततो विदुरिति। असन्नेव स भवति असद्ब्रह्मेति वेद चेत्। अस्ति ब्रह्मेति चेत् वेदा सन्तमेनं ततो विदुरिति. சந்தம் அப்படின்னா இருக்கக்கூடியவன், ஒரு வஸ்துவானே இப்போ அப்படின்னு சொல்றார். பிரம்மஜானம் வந்தவன் தான் ஒரு வஸ்துவன்னு சொல்லப்படுறார். அது பாஷிக்காரர் கீதா பாஷ்யத்தில் சொல்றார். வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாவிதம் அப்படின்னு சொன்னார். எப்பதாம்போருஹத்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாத்தா. நமங்க ஆச்சாரியர், எங்களுடைய பரமாச்சாரியரான யாமனாச்சாரியருடைய திருவடி கமலங்கள் தாமரங்கள் அதை தியானம் பண்ணி
என்னோட தோஷங்கள் எல்லாம் நாசமாயி இப்போ ஒரு பதார்த்தமா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்றார் பாஷ்யக்காரர். யாமுனரோட அனுகிரகத்தினாலே, ஆளவந்தாருடைய அனுகிரகத்தினாலே ஒரு பதார்த்தமானேன். பதார்த்தம்னா என்ன அப்படின்னு சொன்னா, யாரு பகவான் இருக்கான் தெரிஞ்சு அந்த ஞானம் உண்டா இருக்கோ, அஸ்தி பிரம்மா இது சேத் வேதா, சந்தமேனம், அவனை சந்தன் இருக்கக்கூடியவன் ஒரு வஸ்து அப்படின்னா சஜ்ஜனன் அப்படின்னு சொல்லப்படுறார். அவன் அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவஸ்தை உனக்கு இப்போ உண்டா இருக்கு. ஏவம் பூதா அசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யத்வா நித்ய கிங்கரோ பவா இது சத்திய சங்கல்பேன உக்தே. பகவான் சொல்லியாச்சு நித்திய கிங்கரோ பவான்னு முதலே சொல்லியாச்சு. நித்திய கிங்கரோ பவா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏவம் பூதா அசி அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? ரெண்டாவது ரிப்பிட்டேஷன் ஆச்சு, அனுவாதம் அப்படின்னு சொல்றாரு. இது உத்தரகத்தையும் விதிக்கிறதுக்காக இங்கே அனுவாதம் பண்ணிட்டு இருக்கான். ரிப்பிட்டேஷன், ரீஸ்டேட்மெண்ட் அண்ட் அனுவாதம் அப்படின்னு அனுவதத்தி அப்படின்னு சொன்ன மாதிரி மறுபடியும் எதுக்காக சொல்லணும்? நித்திய கிங்கரோ பவான்னு சொல்லி ஆச்சே, ஏவம் பூதா அசி அப்படின்னு வேற எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, சுவாமி தேசிகன் அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. நித்திய கிங்கரஹா பவை, அதுக்கு இத்தனை அர்த்தம் எல்லாம் சொன்னார். இப்போ வந்து சொல்றாரு சத்திய சங்கல்பேன உக்தே. சத்திய சங்கல்பான பகவான் சொல்லுட்டான் நித்திய கிங்கரோ பவா அப்படின்னுட்டு. அப்போ தேனவா ஸ்வேனவா பிரத்யாக்கியாத்தும் அசக்கியத்வே சொல்றாரு. நிவாரக அந்தர அபாவேச்ச ததானீமேவ ததாவிதாத்மானம் அபஷ்யதः கிரமாத் தத் சித்திமஹ ஏவமிதி. சத்திய சங்கல்பனான பகவான், பகவானுக்கு சத்திய சங்கல்பா அப்படின்னு சுத்தி சொல்றதே. சத்திய சங்கல்பகான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் ஏதாவது சங்கல்பம் பண்ணா அதை தடுக்க முடியாது யாருனாலையும் அப்படின்னு அர்த்தம். யாரும் அதை தடுக்க முடியாது. அதை வந்து பகவான் சங்கல்பம் அந்த மாதிரி இருக்கிறது சத்திய சங்கல்பம். அதுக்கு சொல்றார் தேனவா ஸ்வேனவா உக்தே, யாரையும் பண்ண முடியாது. பிரத்யாக்கியாத்தும் அசக்கியத்வே அப்படின்னா, நீயும் அதை தடுக்க முடியாது, நானும் தடுக்க முடியாது. பகவான் சொல்றான்பா, என்னாலேயும் தடுக்க முடியாது. அது நான் சங்கல்பம் பண்ணிச்சேன்னா அது முடிஞ்சது. அது அப்படிதான் நடக்க வேண்டியது. அதனாலே அதை நிவாரணம் பண்றதுக்கு மற்றொரு சேதனம் கிடையாது. நிவாரகாந்தர அபாவேச்சா அப்படின்னார். நிவாரணம் பண்றது யாருமே கிடையாது. ததா நீமேவ ததாவித ஆத்மானம். அப்படி இருந்தாலும் உடனே நான் பண்ணலையே இந்த விதமான ஒரு மோட்சம் வரலையே, முக்த பிராயா அசி அப்படின்னு சொன்னார். முக்தன் மாதிரியே இருக்கே நீ அப்படின்னு சொன்னார். முக்தனாலேயே இன்னும் எதுக்காக முக்தனாலே, இப்போவே முக்தனானுமே நான் அப்படின்னு சொன்னார். கிரமாத்து தத் சித்திமாக, கிரமமாக கிடைக்கிறது உனக்கு. இதுல ரெண்டு விதமான அதிகாரிகள் சொன்ன மாதிரி திருப்த பிரபந்தன், ஆர்த்த பிரபந்தன். அந்த மாதிரி ஆர்த்தி இருந்ததுன்னா அந்த க்ஷணத்திலேயே கடிச்சு விடுறது. திருப்த பிரபன்னன்றவன் இந்த சம்சாரம் இவ்வளவு துக்கம் வந்து அவனுக்கு அவனுக்கு அனுபவத்துக்கு வரல இன்னும். அதனால தேகாவசானத்துல மோட்சம் அவனுக்கு. ஆனா பிரபத்தி பண்ணதோட பிரபாவம் என்ன அப்படின்னா, தேகாவசானத்து வரைக்கும் ஒரு முக்தனோட அனுபவத்து மாதிரியே கிரமமாக அவனுக்கு அதிகமாக அதிகமாக ஆழ்ந்து போறது. அந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு உண்டாருது அப்படின்னு. இந்த பிரபந்தன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி சுவாமி தேசிகன் ரகசிய சாரத்துல விஸ்தாரமாக சொல்றார். அதனால இங்கேயே அவனுக்கு அந்த விதமான கைங்கரியங்கள் எல்லாம் கிடைக்கிறது பகவானோட அனுகிரகத்தினாலே அப்படின்றதும் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா. ஏவம் பவித்தும் உபக்ராந்தா அசி ஏவம் பூதா அசி அப்படின்னா, இந்த மாதிரி மோட்சத்துக்கு முக்தனார்த்துக்கு நீ அதை ஆரம்பிச்சு கொடுத்து இப்போ உனக்கு முக்த தசையை ஆரம்பிச்சு கொடுத்து கிரமமாக ஏற்படுறது. தேகாவசானத்துல பரிபூர்ணமான முக்தனாரே நீ அப்படின்னு அர்த்தம். அதனால உபக்ராந்த ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நீ பிரபத்தி பண்ண உடனே மோட்சத்துக்கு அர்ஹதை வந்து கொடுத்து உனக்கு. அதனால இங்கேயே உனக்கு ஒரு முக்தனோட அனுபவங்கள் கிரமேண கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக போறது உனக்கு. தேகாவசானத்துல உனக்கு பூர்ணமாக முக்தனாரே அப்படின்னு கூடிய ஆசுவாசனை பகவான் கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கு மேலே உத்தர கிருத்தியம் என்ன அப்படின்றத இங்க சொல்றார். ஆத்தியாத்மிகாதி பௌதிகாதி தெய்வீக துக்க விக்ன கந்தரஹிதா த்வம் द्वयम् अर्थानुसन्धानेन सह सदा एवं वक्ता
யாவத் சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா அப்படின்னா இது ஒரு உத்தர கிருத்தியம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆத்தியாத்மிகமான ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் வேற பூதங்கள் என்ன இருக்கு, அதே மாதிரி எங்களுக்கு சரீரம் மனசுக்கு சம்பந்தப்பட்ட துக்கங்கள் என்ன, தேவதைகள்ல வரக்கூடிய துக்கங்கள் என்ன, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த காத்து வெளிச்சம் இதனால வரக்கூடிய துக்கங்கள் என்ன, இதோட இதனால எல்லாம் உண்டாகக்கூடிய விக்னம் இது இருக்கோ அதோட கந்தமும் இல்லை, இனிமே உனக்கு இருக்காது. அதனால நீ துவயம் அர்த்தானுசந்தானேன சஹா சதயா சதா ஏவம் பக்தா துவய மந்திரத்தை அர்த்தானுசந்தானத்தோட எப்பவுமே நீ அதை சொல்லிட்டு இருக்கணும், உச்சாரணையும் பண்ணணும், அனுசந்தானமும் பண்ணணும். அப்படி பண்ணுண்டு நீ சரீரத்தை சரீராவசானத்தை வரைக்கும் யாவத் சரீர பாத்தம் அப்படின்னார். அதனால பிரபந்தனுக்கு அந்த சரீராவசானத்தை தேகாவசானத்திலேயே மோட்சம் அது வரைக்கும் ஒரு ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு சொன்னது ஒரு திவ்ய கஷேத்திரம். அது அபிமான ஸ்தலம் பகவானுக்கு, அவன் ஸ்வயம் வியக்தமான ஒரு ஸ்தலம். அந்த மாதிரி ஒரு திவ்ய கஷேத்திரங்கள்ல சுகமாக இருன்னு கூடிய அர்த்தத்தை இங்கே சொல்ல போறோம். भयावहायां देहेन्द्रियादि विशिष्टदशायां कथं कुत्र च निरपायः कालक्षेपः इत्यत्र காலக்ஷேபம் என்ன காலம் கழிக்கிறதுன்னு அர்த்தம். அதுல சத் காலக்ஷேபம்னா நல்ல விஷயங்களை கேட்டு பண்ணி காலம் கழிக்கிறது. ஒரு அபாயமும் இல்லாத காலக்ஷேபம் உண்டானவனுக்கு நிரபாயமான காலக்ஷேபம், ஒரு அபாயமும் இல்லாத காலக்ஷேபமானோம். அதை பண்றதுக்காக எப்படி இருக்கணும், கதம் குத்ர எங்க பண்ணணும், எங்க இருக்க வேண்டியது, எப்படி இருக்க வேண்டியது. ஏன்னா தேகேந்திரியாதி விசிஷ்ட தசாயாம், தேகம் இந்திரியம் இதோட சேர்ந்த தசை இருக்கு. இன்னும் தேகம் இந்திரியங்கள் எல்லாம் என்னை விட்டு போகல, அதோட தான் இருக்கேன் நான் இங்க. அதெல்லாம் எப்படி என்ன பயாவகாயாம், ரொம்ப பயத்தையே உண்டு பண்றது. அது பயத்தையே உண்டு பண்றது, பயத்தை உண்டு பண்ணக்கூடிய தேகேந்திரியாதிகளோட சேர்ந்து தான் இருக்கேன் இப்போ நான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த தசையில இந்த ஒரு அபாயம் இல்லாத சமயத்தை நான் கழிக்கணும் அப்படின்னா எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் ஆழ்வார் சொல்லிவிட்டார் சுகமாக. அது அவர் சொன்னாரு, பொழுது எண்ணே அப்படி என்னார், ஆக்கை விடும் பொழுது எண்ணே அப்படி என்னாரு. தேகம் போறது வரைக்கும் இருக்கக்கூடிய கவுண்ட் த டேஸ் அப்படின்னு, கவுண்ட் த மினிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படியே எண்ணிட்டே இரு நீ, எப்போ போறது எப்போ போறது எப்போ போறது தேகம் அப்படின்னு மோட்சத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கணும். ஆக்கழிவிடும் பொழுது என்ன சரீரம் போறது அதை வெயிட் பண்ணிட்டு எதிர்பார்த்துட்டு அப்படின்னு அர்த்தம். எப்போ வருது எப்போ வருதுன்னு பார்த்துட்டே இரு அப்படின்னாரு. அவருக்கு ஒரு க்ஷணமும் பகவானோட தியானம் இல்லாம இருக்க முடியாது. அதனால அவர் சொன்னது தேகத்தை ஒருவருக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா சும்மா கவுண்டிங் இல்லை, பகவத் தியானத்தோட இருக்கணும் அப்படின்னா என்ன அவருக்கு சுவாபாவிகமாக இருந்தது. பாஷிகாரிங்க சொல்றாரு துவயம் அர்த்தானுசந்தானேன சஹாச தெய்வம், அந்த பொழுது எப்படி எண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இங்க பாஷிகாரரு. துவயானுசந்தானம் பண்ணு, துவயமந்திரத்தை உச்சாரணை பண்ணு, அர்த்தானுசந்தானம் பண்ணு. இது சொல்லப்பட்ட இந்த கத்தியத்துல எது பாஷிகாரர் அனுஷ்டானம் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் துவயத்தோட அர்த்தம், துவயமந்திரத்தோட அர்த்தம். இதெல்லாம் அத்திர துவயம் இங்கே கத்தியத்துல வரக்கூடிய அங்க வரைக்கும் பூர்வ கண்டத்தோட அர்த்தம், அப்புறம் உத்தர கண்டத்தோட அர்த்தம். இதெல்லாம் அர்த்தங்கள் இங்கே இத்தனை விஷதமாக பாஷிகாரர் அனுசந்தானம் பண்ணது. சுவாமி தேசிகன் எது இங்கே நமக்கு தெரியப்படுத்தினாரோ இந்த அர்த்தங்களை எல்லாம் நாங்கள் எப்பவுமே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது இங்கே அந்த பொழுதை எப்படி எண்ணணும் அது சொல்றாரு. இதை அது சுவாமி தேசிகன் விசேஷமாக ரகசிய சாரத்தில் இதெல்லாம் சொல்றாரு. சந்தோஷார்த்தம் விமர்சதி மோகோ சத்பி அத்தியாத்ம வித்யா நித்யம் ப்ரூதே நிஷமயதி ச சாதுசு வியாஹிருதானி அங்கீகுர்வன்னனக லலிதாம் விருத்திமாதேஹ பாதாத் திருஷ்டாதிருஷ்டஸ்வபர விகமே தத்த திருஷ்டி பிரபன்னः. சுவாமி தேசிகன் அதுக்கு விசேஷமா இன்னும் அதிகமாக அர்த்தம் சொல்றாரு. நம்ம ஆச்சாரியால் ஒத்துதான் அவர் ஒரு ஆச்சாரியால் எப்படி அனுசந்தானம் பண்ணியிருக்கா, எந்த மாதிரி நமக்கு ஒரு பிரபந்தம் இருக்க வேண்டியதுன்னு சொல்றார். அவர் சொல்றாரு சந்தோஷமாக சந்தோஷார்த்தம் விமர்சத்தி மோகு, சந்தோஷத்துக்காக எல்லாம் அடிக்கடி நீ விசாரம் பண்ண வேண்டியது,
நித்தியம் ப்ரூதே நிஷமயத்திச்சா. பிரதி நாளும் பாராயணம் பண்ணணும், அர்த்தானுசந்தானம் பண்ணணும். நிஷமயத்திச்சா என்ன அது எது பண்ணணும்னா சாது சுவ்யாகிருதானி ஆச்சாரிய ஆழ்வாரோட அவாவோட வச்சனங்கள் சூக்திகள் எது இருக்கோ அதெல்லாம் பிரதி நாளும் பாராயணம் பண்ணு, அந்த அர்த்தத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ணுண்டு ஆத்தியாத்மிக விஷயங்களை விசாரம் பண்ணணும். சத்பிஹி அத்தியாத்ம வித்யாம் சந்தோஷார்த்தம் விமர்சதி முகோ. சத்பிஹி அத்தியாத்ம வித்யா, ஆத்தியாத்மிகமான விஷயங்கள் சஜ்ஜனாளோட சேர்ந்து பிரதி நாளும் பாராயணங்கள் அர்த்தானுசந்தானம் இதை பண்ணுண்டே இருக்க வேண்டியது. அதோட ஒரு சுகமாக ஹிதமான தோஷம் இல்லாத ஒரு விருத்தியும் நீ அவலம்பனம் பண்ணலாம். ஜீவனார்த்தத்துக்காக பகவத் ஆராதனை எல்லாம் பண்றதுக்கு வேண்டிய பதார்த்தங்கள் எல்லாம் சம்பாதனை பண்றதுக்காக ஒரு தோஷம் இல்லாத ஒரு விருத்தியை பழிச்சு இருக்கிற வரைக்கும் நீ அதை எடுத்துக்கொள்ளலாம், விருத்தியில இருக்கலாம். அப்படி இருந்து திருஷ்டாதிருஷ்ட ஸ்வபர விகமே தத்த திருஷ்டி, திருஷ்ட பலங்கள் வருது, அதிர்ஷ்டமான பலங்கள் வருது. இது எதுலையும் எனக்கு பாரம் கிடையாது, எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பித்த பரஹா ஸ்வீகிருத்த பரஹா. பாஷிகாருக்கு பகவான் வந்து ஆசுவாசனை இங்க கொடுத்து விட்டாரு. நீ சமர்ப்பித்த பரஹா, நான் ஸ்வீகிருத்த பரஹா. ரெண்டு பேரும் சொல்லிவிட்டார். நீ அனுஷ்டித பரநியாசா, நான் ஸ்வீகிருத்த பரஹா. ரெண்டும் ஆச்சு இங்க. நீ அனுஷ்டானம் பண்ணி ஆச்சு, சமர்ப்பணம் பண்ணி, நான் ஸ்வீகாரம் பண்ணி ஆச்சு. இனிமே நீ எப்படி இருக்கணும்னா திருஷ்ட பலங்கள் லோகத்துல வரலாம். இதெல்லாம் என்னோட பிராரப்த கர்மத்தினாலே வருது. சுகமே இருக்கலாம், துக்கமே இருக்கலாம், இதெல்லாம் பிராரப்த கர்மத்தினாலே வருது. இதோட பாரம் எனக்கு கிடையாது, முடிஞ்சது பிராரப்த கர்மம், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னார். அதிர்ஷ்ட பலம் வந்ததுன்னா அது பகவானுடைய அனுகிரகத்தினால வரலாம். அதுலயும் எனக்கு எந்த அன்மையும் கிடையாது. ரெண்டுலையும் திருஷ்ட அதிர்ஷ்ட ஸ்வபர விகமே. அது வந்து அப்படி இருந்தா ஒரு பிரபன்னன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அதெல்லாம் நம்ம ஆச்சாரியால் சொல்றது. அதாவது பிரச்சனை இங்க சுவாமி தேசிகன் போடுறாரு. இந்த பயாவகாயாம் தேகேந்திரியாதி விசிஷ்ட தசாயாம் அப்படின்னு சொன்னார். அந்த உள்ளினாவிய ஐவரால் குமை தீர்த்தி என்னை உன் பாதமங்கையம் நன்னிலாவகையே எண்ணுகின்றான் ஆழ்வார் சொல்றாரு. இந்த நம்ம தேகத்துக்குள்ளே 5 வைரிகள் இருக்கா எனக்கு. அவ வந்து உள்ளினாவிய ஐவரால் அப்படின்னார். 5 பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் விரோதிகள். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வந்தா விரோதியே ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணியோ ஒரு ஆயுதத்தினாலேயோ துவம்சம் பண்ணலாம், நாசப்படுத்தலாம், சம்ஹாரம் பண்ணலாம். கண்ணுக்கு தெரியவே இல்லை, எங்கே இருக்கான்னு தெரியல. வயிறுகள் எப்படி அவளோட நாங்கள் நாங்கள் வந்து நாசப்படுத்துறது எப்படி அதுவே தெரியல. அதோட சேர்த்து வச்சுட்ருக்கேன். நீ எப்போதான் இந்த சரீரம் தேகம் எல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் என்னால விட்டு போறதோ அப்படி என்ன ஆழ்வார் சொல்றார். அந்த மாதிரி பயாவகாயாம் தேகேந்திரியாதி விசிஷ்ட தசாயாம், இந்த தேகம் இந்திரியம் இருக்கக்கூடியவருக்கும் இதெல்லாம் ரொம்ப பயம். இதனால நமக்கு கதம் குத்திரச்ச நிரபாயா காலக்ஷேபா, எப்படிதான் சமயத்தை போக்கணும், நான் எப்படி பண்றது, ஒரு அபாயம் இல்லாத சரியான வழியில எப்படி பண்ண வேண்டியது அப்படின்றத இங்க சொல்றாரு. ஆத்தியாத்மிகம் அப்படின்னு அத்யா உத்கட சுகஸ்யாபி உபலட்சணார்த்தமாக துக்கோக்திஹி. இங்க வரும் துக்கம் அப்படின்னு சொன்னார். துக்க விக்ன கந்தரஹிதா அப்படின்னார். ஆதி தெய்வீக துக்கம், ஆத்தியாத்மிக துக்கம், ஆதிபௌதிக துக்கம், ஆதிபௌதிக சுகமும் அப்படியே ஆத்தியாத்மிக சுகமாட்டும் ஆதி தெய்வீக சுகமாட்டும் அதுவும் கூட துக்கத்து மாதிரியே அப்படின்னு சொல்றாரு இங்கே. உத்கட சுகசியாபி உபலட்சணார்த்தம், இங்க வரக்கூடிய அत्यதிகமான சுகம் எது இருக்கோ அதுவும் துக்கமே நமக்கு அப்படின்னு சொல்றார். ஸ்லோகத்ரயாதி உக்த ஞான பக்திசாலினம் பிரதி, 3 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்ட ஞானம் பக்தி எப்படி வந்திருக்கோ அவனுக்கு, அந்த ஞானம் பக்தி வந்தவனுக்கு பிராதிகூல்ய அவிசேஷாத்வா, அவனுக்கும் கூட பிரதிகூலங்கள் இருந்தே இருக்கும், ஒரு விசேஷமும் இல்லை. துக்க சப்தேன சுகஸ்யாபி சங்கிரஹா அப்படின்னார். இந்த ஞானம் பக்தி எல்லாம் இருந்தாலும் கூட அவனுக்கு பிராதிகூல்ய அவிசேஷாத்து அப்படின்னார். பிரதிகூலமாகியே இருக்கு, சுகமும் கூட பிரதிகூலமாக இருக்கு. அதனால அதுவும் கூட வேண்டியதில்லை. துக்கத்தினாலே சுகமும் சொல்லப்பட்டிருக்கு என்றார். கந்த சப்தத்தினாலே கந்த சப்தேனவா தத் விவக்ஷா, இங்க சுக கந்த துக்க விக்ன கந்த
துக்கம்னு சொன்னாரு. கந்தம்னு சொல்றது வந்து கந்தம்ன்றது பரிமளம்ன்றது சுகத்தையும் கூட உபலட்சிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. தேன சர்வசாதாரண க்ஷுதாதிர்வா அபிப்ரேதா. சாதாரணமான நமக்கு பசி முதலானதெல்லாம் ஆறுதே, அதுவும் கூட சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா दुःखस्य द्वयार्थानुसन्धानं प्रति विघ्नत्वं स्यात् अतः तद्रहि राहित्योक्तिः. துவயத்தை அர்த்தானுபந்தானம் பண்றதுக்கு விக்னம் உண்டாருது துக்கத்தினாலையும் சுகந்தம் அப்படியே. இஹச்ச பூர்ண விவேகினாம் அபிமானிகம் துக்கம் சுகஞ்ச நாஸ்தி. பூர்ணமாக விவேகம் உள்ளவாளுக்கு அபிமானத்தன்ன சுவாபிமானத்தை பிரயுக்தமான வரக்கூடிய சுக துக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். பூர்ணமான விவேகம் உள்ளவர் பராவர தத்துவம் ஞானம். அதே மாதிரி உத்கிருஷ்டமான புருஷார்த்த ஞானம், அந்த விவேக ஞானம், அதுக்கு வேண்டிய உபாய ஞானம், இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு சுகதுக்கத்தினால அந்த அபிமானத்தினால வரக்கூடிய சுகதுக்கங்கள் இல்லை அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். தேகாபிமானம் சாத்மாபிமானம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. சாம்ஸ்பர்ஷிகானாந்தோ பிராரப்த கர்மவசாத் சங்கதாமபி பிரதிதினம் கர்மக்ஷய மோக்ஷ மோக்ஷாசக்தி தர்சன பிரீத்தியா துவயா அர்த்தானுசந்தான விக்னத்துவம் நாதீவ அஸ்தி அப்படின்னார். தாம் ஸ்பர்ஷிக்கம் அப்படின்னா வேற மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதாக அகமாபாயனோ அனித்யாக தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா. கீதையில பகவான் சொல்றான் அர்ஜுனுக்கு. அவனுக்கு சொல்லப்போ மாத்ரா ஸ்பர்ஷாக அப்படின்னு சொன்னார். இந்த பஞ்ச பூதங்கள்னாலே இந்த நாலு லோகத்துல எத்தனையோ சுக துக்கங்கள் எல்லாம் வருது. ஒரே மழையை கொண்டுலாம் ஒரு ஃப்ளட்ஸ் வரலாம், இல்லை ரொம்ப சீத்தம் உண்டாகலாம், இல்லை என்ன உஷ்ணமாகலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது. இதெல்லாம் பிராரப்த கர்மத்தினாலே இவனுக்கு வரக்கூடியது. இதெல்லாம் பிரதி தினமும் வருது. இதெல்லாம் பிரதி நாளும் கர்மத்தை எல்லாம் ஒரு ஒரு நாளும் கர்மங்கள் எல்லாம் கழிஞ்சிட்டு இருக்கு. நமக்கு தேகாவசா பிரபத்தி பண்ணவனுக்கு தேகாவசானத்து வரைக்கும் ஒரு ஒரு நாளும் கூட பிராரப்தம் கம்மியாக போயிட்டு இருக்கு ஒரு நாளும். அதனால அவனுக்கு கர்மக்ஷய மோக்ஷா சக்தி தர்சன பிரீத்தியா கர்மம் க்ஷயமாயிட்டு இருக்கு. மோட்சம் கிட்டா வந்துடுது, மோட்சம் கிட்டா வந்துடுது, மோட்சம் கிட்டா வந்து பிரதி நாளும் அது அவனுக்கு பிரீத்தி உண்டு பண்ணணுமா. ஒரு ஒரு நாளும் நமக்கு ஒரு நாள் கழிஞ்சது பிராரம்பத்துல, அதனால மோட்சத்துக்கு ஒரு ஸ்டெப் பக்கத்துல போயிருக்கேன். மறுநாள் இன்னொரு ஸ்டெப் பக்கத்துல வந்தேன். இது பிரீத்தி உண்டு பண்ணணும் ஒரு பிரபந்தனுக்கு அப்படின்னு சொல்றார். அதனால இவனுக்கு துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்றதுக்கு ரொம்ப விக்னம் ஆகாது அப்படின்னு சொல்றார். துவய அர்த்தானுசந்தான விக்னத்துவம் நான் அதீவ அஸ்தி. இந்த மாதிரி ஒரு பிரீத்தி நமக்கு வர வேண்டியது அப்படின்னு சொன்னார். கிருதகிருத்தியாக பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியமிவாதித்யம் அப்படின்னு சொன்னார். பண்ண வேண்டியது யார் பண்ணிட்டானோ காரியம் கிருத்தியம் கிருதம், எது பண்ணணுமோ அது பண்ணியாச்சு. அவன் கிருத கிருத்தியம்னு சொல்லப்படுறான். எது பண்ணணுமோ பண்ணியாச்சு, மோட்சத்துக்கு சாதனம் பண்ணியாச்சு. தேகாவசானத்துல மோட்சம் எனக்கு பகவான் ஆஸ்வாசனை கொடுத்து விட்டான். பரத்தை ஸ்வீகாரம் பண்ணியாச்சு, ரக்ஷாபரத்தை நான் சமர்ப்பணம் பண்ணது. இனிமே பிராரப்த கர்மம் இந்த தேகத்தை காரணமாக இருக்கக்கூடிய பிராரப்த கர்மம் எது இருக்கோ அது மாத்திரமே கழியணும். இந்த தேகாவசானத்திற்கும் அதே கழிய வேண்டியது. அதுக்கு ஒரு ஒரு நாளும் கூட அது கம்மியாயிண்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஆயுசு கம்மியாயிட்டு இருக்கே, அதனால அது வந்து இவனுக்கு ஒரு பிரபந்தனுக்கு ரொம்ப பிரீத்தியை உண்டு பண்ணணுமா. ஒரு நாள் போச்சு, ஒரு நாள் போச்சு, ஒரு நாள் போச்சு, மோட்சத்துக்கு வந்துடுத்து அப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருந்தா துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்றதுக்கு விக்னம் உண்டாக கூடாது அப்படின்னு சொல்றார். அதனால இந்த பிரதி நாளும் வரக்கூடிய சாம்ஸ்பர்ஷிக துக்கம் சுகங்கள் எது இருக்கோ அதனால இவனுக்கு விக்னம் உண்டாக கூடாது ஒரு பிரபந்தனுக்கு. ஏன்னா ஒரு ஒரு நாளும் கர்மம் க்ஷீணமாயிண்டே போயிட்டு இருக்கு, கம்மியாயிண்டே போயிட்டு இருக்குன்றது இவனுக்கு பிரீத்தியை உண்டு பண்றது. அத்தः ந பிரத்யக்ஷாதி விரோதா. பிரத்யக்ஷத்திலே விரோதம் வருதே அப்படின்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்றார். விரோதம் கிடையாது அப்படின்னுட்டு துவம் அந்நிய அனன்ய ஞான பக்தியாதி பிரார்த்தனாவான் அப்படின்னு சொல்றாரு. இங்கே சொல்லச்சே ஆத்தியாத்மிகா இதெல்லாம் சொன்னா ரஹிதா துவம் அப்படின்னாரு. இதெல்லாம் இல்லாத நீ அப்படின்னு சொன்னப்போ அனன்ய ஞான பக்தியாதி பிரார்த்தனாவான்
ஞானம் பக்தி ரெண்டும் பிரார்த்திக்கணும் பகவான் விஷயத்துல பக்கத்துல. தஜ்ஞான பக்தி பக்திபியாம் பலமன்யத்தை கதாச்சன நயா சேத் புருஷோ விஷ்ணும் யாச்சனான் நசதி துருவம் அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால பகவான் விஷயத்துல பக்தியும் ஞானமும் ரெண்டும் வேணும் எனக்கு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஞானம் வந்து விட்டு போடும், எனக்கு ஞானம் வேண்டியதில்லை, இனிமே வெறும் பக்தி மாத்திரம் பண்றேன் அப்படி என்ன முடியாது. ஞானமும் பக்தியும் சேர்ந்து தான் போகணும். ஞானம் அதிகமாச்சுன்னா பக்தி அதிகமாகுது, ஞானம் அதிகமான பக்தி அதனால அர்ஜுனனுக்கு சொல்றார் கிருஷ்ணர். அர்ஜுனன் கேட்கிறான் விபூதிஞ்ச யோகஞ்ச, எனக்கு விஸ்தரேன சொல்லு. எத்தனை கேட்டாலும் எனக்கு இது அமிர்தத்து மாதிரி இருக்கு, எத்தனை கேட்டாலும் எனக்கு போராது, திருப்தியே கிடையாது. திருப்தி நாஸ்தி, எனக்கு ஷண்மதோ நாஸ்தி திருப்தி சொன்னான். உன்னோட விபூதியும் ஐஸ்வர்யத்தையும் இந்த யோகத்தையும் குணங்களையும் கேட்டு கேட்டு எனக்கு அமிர்தத்து மாதிரி இருக்கு, விஸ்தாரமாக சொல்லு அப்படி என்ன. பாஷிக்காரர் சொல்றா, எதுக்காக பகவான் தன்னை பத்தியே சொல்லுன்னா தன்னோட குணம் தானே பிரசம்சை பண்றானே, இது சரியா பகவான் பண்றது அப்படின்னா. அதை கேட்டு கேட்டு நமக்கு பக்தி அதிகமாறுது. அப்புறம் யாருக்கு பக்தி இல்லையோ பக்தி உண்டாருது. பக்தி இருக்கிறவர்களுக்கு அதிகமாக போறது. தத் உற்பத்தி அபிவிருத்தியர்த்தம் அப்படின்னு சொன்னார். உற்பத்தியார்த்துக்கும் அபிவிருத்தியார்த்துக்கும் பகவானோட ஞானம் தத்துவ ஞானம் ரொம்ப பிரதானமான. தத்துவ ஞானம் ஆழமாக நிறைய அனுசந்தானம் பண்ணி பண்ணி பண்ணா பக்தியும் அதிகமாகுது. அந்த விஷயத்துல ஞானம் பூர்ணமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த தேகேந்திரிய சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் ஒரு க்ஷணத்துக்கும் மறந்து போகுது. அதனால எத்தனையோ விக்னங்கள் உண்டாருது. அதனால நமக்கு பிரதி நாளும் அனுசந்தானம் நித்தியம் ப்ரூதே நிஷமயத்திச்சா சாது சுவியாவர்த்தானி சுவாமி தேசிகன் சொல்ல மாதிரி பிரதி நாளும் பன்னெண்டே இருக்கணும். பக்தியும் ஞானியும் ஞானத்தையும் ரெண்டையும் பிரார்த்திக்கணும். அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணியே நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க. ஆத்தியாத்மிகா ஆதி பௌத்திகா துக்க விக்ன கந்த ரஹிதா துவம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ அப்படின்னு உச்சாரணம் பிராதான்யேன ஸ்தோத்தும் அர்த்தானுசந்தானே சகசப்தா. உச்சாரணம் அப்படின்னு சொன்னாரே துவய வக்தா அப்படி சொன்னார். ஒரு துவய மந்திரத்தை சொன்னா போருமா, அர்த்தானுசந்தானம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா உச்சாரணம் பிரதானம். உச்சாரணமே பிரதானம் அப்படின்னா அது சொல்ல வேண்டியது, சொல்ல வேண்டியது. அப்புறம் அர்த்தானுசந்தானத்தோட பண்ண வேண்டியது. அதுக்கு உச்சாரணைக்கு பிரதானம். அதனால இங்க சொல்றார் பிராதான்யேன உச்சாரணம் ஸ்தோத்தும். உச்சாரணை பண்ணாலே போரும், அர்த்தானுசந்தானத்தோட பண்ணா இன்னும் விசேஷமாக இருக்கும். உச்சாரணை முக்கியமானது, அர்த்தானுசந்தானமும் வேண்டினது, ரெண்டும் சொல்றாரு. அதனால உச்சாரணம் பிராதான்யேன ஸ்தோத்தும் அது முக்கியம் அப்படின்றதுக்காக அதே அதோட பிராதானியம் காமிக்கிறதுக்காக துவயபக்தா அப்படின்னு சொன்னப்போ துவயம் அர்த்தானுசந்தானேன சஹ வக்தா அப்படின்னு சொன்னார். சஹ சப்தம் சஹா அப்படின்னு சொன்னா பிராதான்யேன ஸ்தோத்தும் பிரார்த்தனானுசந்தானே சஹ சப்தா அப்படின்னார். துவயம் அர்த்தானுசந்தானேன சஹா வக்தா, அர்த்தானுசந்தானத்தோட சஹா யுக்தே அப்பிரதானே அப்படின்னு பாணினி சூத்திரம் வியாக்கரணத்துல சஹான்னு சப்தம் வந்து கொடுத்தேன்னா பிராதானியம் கம்மியாருதுன்னு அர்த்தம். அதனால ஒரு பிதாவோட புத்திரா புத்திரன் வரான் அப்படின்னா பிதாவுக்கு தான் அங்கே பிராதானியம், புத்திரனுக்கு வந்து அப்பிராதானியம். சஹா அப்படின்னு சொன்னா அவனோட இவனும் சேர்ந்து வரான் அப்படின்னு சொன்னா இவனுக்கு கம்மி. அந்த மாதிரி அர்த்தானுசந்தானேன சஹா, அர்த்தானுசந்தானத்துக்கு கொஞ்சம் பிராதானியம் கம்மியாச்சு. என்ன உச்சாரணம் பிரதானம் அவ்வளவுதான், அர்த்தானுசந்தானமும் முக்கியம். இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக முக்கியமானதுன்றதுக்காக அத உச்சாரணத்தோட இது சஹா சப்தம் சொல்லியிருக்கான். சஹா அப்படின்னு ஏவம் அர்த்தானுசந்தானேனா தென்மையா இந்த மாதிரி அர்த்தானுசந்தானத்தாலே இருக்கணும் அப்படின்றது. ஏவம் அப்படின்னா இங்க சொல்றாரு துவயம். இங்க சொல்லச்சே துவயம் அர்த்தானுசந்தானேன சஹா சதா ஏவம் வக்தா. ஏவம் வக்தா அப்படின்னாரு. ஏவம் பக்தான இந்த மாதிரி சொல்லுண்டு அப்படின்னா இந்த மாதிரின்னா என்ன அர்த்தம் சுவாமி தேசிகன் சொல்றாரு இங்க. அகில ஹேயம் இத்தியாதி உக்த விஷத பிரகாரேண அகில ஹே பிரத்யேக ஆரம்பிச்சாரு. அவனோட பகவானோட உப உபயலிங்கத்துவத்தோட அவனோட சகல விக்கிரக விசேஷங்கள் என்ன, அவனோட குணங்கள் என்ன, அவனோட ஆச்சரியமான திவ்யமான பூஷணம் என்ன, திவ்யமான ஆயுதங்கள் என்ன, ஸ்ரீ விசிஷ்டத்துவம் என்ன, இந்த எல்லா வைபவத்தோடையும் பகவானே
அனுசந்தானம் பண்ணாரு பாஷ்யக்காரரு. அந்த விஷதமான பிரகாரத்தினாலே அப்படின்னு அர்த்தம். ஏவம் அப்படின்னா ஏவம் வக்தா துவயம் இந்த சரணாகதி கத்தியத்தை பூர்ணமாக சொன்ன மாதிரி அந்த மாதிரி சொல்லக்கூடியவன் அர்த்தானுசந்தானத்தோட அப்படின்னு. அதனால சுவாமி தேசிகன் அந்த அர்த்தானுசந்தானத்துல விவரிக்கிறார் இங்க விஸ்தாரமாக எந்த மாதிரி அர்த்தானுசந்தானம் பாஷ்யக்காரர் பண்ணியிருக்கார் அப்படின்றது. ஏதச்சாத்திர கிருத கிருத்தியத்துவ பிரதிசந்தான பிரீத்தியர்த்தம் அஸ்யச்சா ஸ்வயம் பிரயோஜன கைங்கரிய ரூபத்வாது அப்படின்னாரு. கிருத்தகிருத்தியத்துவத்தோட அனுசந்தானம் பண்ணணும். அதனாலே அதோட பிரீத்தி பண்றதுக்கு இவனுக்கும் இது பகவான் ஸ்வயம் பிரயோஜனமானாலே கைங்கரியமாறுது. இதுவும் கூட ஸ்வயம் பிரயோஜனத்தினாலே பண்றது. இது எதுக்காக பண்ணணும் பகவானோட இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணா நான் கிருத்தகிருத்தியனா இருக்கேன் அப்படின்னு தெரியப்படுறது, பகவானுக்கும் பிரீத்தி உண்டு பண்றது. அதனால இது இவனுக்கு பிரபந்தனுக்கு என்னன்னா ஸ்வயம் பிரயோஜனம். ஏன்னா பகவானோட பிரீத்திக்காகவே இவன் எல்லா கைங்கரியத்தையும் பண்றான். அதனால ஸ்வயம் பிரயோஜன கைங்கரிய ரூபமாச்சு இது பண்றது. இங்க அனுசந்தானம் பண்றது தன்னோட இதுக்காக இல்லை, பகவானோட இதுக்காக. அப்புறம் நான் கிருத்தகிருத்தியனாயிருக்கேன் அப்படின்னு கூடிய ஒரு பிரீத்தினாலையும் உண்டாகக்கூடியது. இது பகவானுக்கும் கூட ரொம்ப பிரீத்தியாக இருக்கும் இது அப்படின்னு சொல்றார். என் முகூர்த்தம் இத்தியாதி நியாயேன பகவத் அனுபவ பிரீத்தியனுவருத்தியர்த்தம். இது என் முகூர்த்தம் கிடம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சா ஹானிஹி தன்மஹிச்சித்ரம் சா அசாந்திஹி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த க்ஷணம் பகவானை தியானம் பண்றது இல்லையோ அது ரொம்ப பெரிய ஹானி, அதனால நமக்கு நஷ்டமாறுது என்று சொன்ன மாதிரி நிரந்தரமாக தியானம் பண்றோம்ன்றது அந்த பகவத் அனுபவ பிரீத்தி அனுபவத்தியர்த்தம். பகவானுடைய அனுபவம் சில வரக்கூடிய பிரீத்தி அப்படியே நிரந்தரமாக இருக்கணும் பண்ணக்கூடிய அதுக்காக. சம்பவத் துவந்த்வ திதிக்ஷார்த்தம் துவந்தங்கள் இருந்தே இருக்கு. அதை நாங்கள் சகிக்கணும். தான் ஸ்திதிக்ஷ பாரதான்னு கீதையில சொன்ன மாதிரி டாலரேட் பண்ணணும் அப்படின்னு சகிக்கணும். சகிச்சுட்டு போயிட்டு இருக்கணும். ஒரு சாஸ்திர கர்மம் சாஸ்திரியமான கர்மம் ஆரம்பிச்சா நடுவில் எத்தனையோ விக்னங்கள் வருது. மழை வரலாம், இல்லை ரொம்ப ஹீட் இருக்கலாம், இல்லை என்ன உஷ்ணம் இருக்கலாம், சீத்தம் இருக்கலாம், வேற ஏதோ ஒரு அடிகள் வழியிலேருந்து வரலாம். நமக்கு நம்ம நியமனத்தில் இல்லை அது. நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி எத்தனையோ விக்னங்கள்லாம் வரலாம். அதெல்லாம் டாலரேட் பண்ணணும். திதிக்ஷா அப்படின்னு சொல்றது. தான் ஸ்திதிக்ஷஸ்வா சாஸ்திரிய கர்மம் முடிகிற வரைக்கும் சகிச்சுண்டு அதை முடிக்கணும் சாஸ்திரிய கர்மத்தை அப்படின்னு சொல்லப்பட்டது மாதிரி. அந்த துவந்தங்கள் டியூவாலிட்டிஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோமே, சுகம் துக்கம் ஹர்ஷம் சோகம் இந்த மாதிரி எல்லாம் துவந்தங்கள்னு சொல்லப்படுறது. இது எத்தனையோ வந்துட்டு இருக்கிறது. அதெல்லாம் சகிச்சுண்டு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னுட்டு. நிர்பரத்வானுசந்தான ரசானுவருத்தியர்த்தம் நிர்பரத்துவத்தை அனுசந்தானம் பண்ணும். நிர்பயோ நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன் சொல்லிச்சே. நிர்பரஹா அவர் சப்பிரதம் எப்படி இருக்கணும்னா நிர்பரஹா என்னோட பாரம் கிடையாது, எனக்கு என்னோட ரக்ஷாபரம் எதுவுமே கிடையாது, ஒரு பாரமும் இல்லாதவன் நான். என்னோட ரட்சணை பூர்ணமாக சமர்ப்பணம் பண்ணியாச்சு. ஸ்வரக்ஷணே ஸ்வப்பிரயத்ன நிவத்தி அப்படின்னு சொல்றார். பிரபந்தம் எப்படி இருக்கணும்னா பிரபத்தி பண்ணி ஆறுதும் தன்னோட பாரத்தை ரக்ஷாபரத்தை சமர்ப்பணி பண்ணி ஆறுதும் தன்னோட ரட்சணையில எந்த பிரயத்தனமும் பண்ணக்கூடாது. ஸ்வப்பிரயத்னே ஸ்வரக்ஷணே ஸ்வப்பிரயத்ன நிவத்தி. பிரபத்தி பண்றதுக்கு முதல்ல இல்லை இது. பிரபத்திக்கு முதல்ல பயம் இருக்கிறது இவனுக்கு. எப்போ எந்த க்ஷணத்துல மரணம் ஆயிடுறதோ மோட்சம் எனக்கு வருது இல்லையே, இன்னொரு ஜென்மா எந்த ஜென்மா வருதோ கிருமியோ கீட்டமோ என்னமோ ஆயிட்டா என்ன சமாச்சாரம், ஒண்ணுமே பண்ண முடியாதே, சம்சாரத்துல எத்தனை நாள் இருக்கிறது, இன்னொரு ஜென்மம் எனக்கு வேண்டியதில்லை. பிரபத்தி பண்றதுக்கு முதல்ல பயம் இருக்கணும் இவனுக்கு. அதார்த்தம் க்ஷணமே ஒரு தட்சணமே போய் ஆச்சாரியால ஆசிரிச்சு பண்ணா அதார்த்தம் நிர்பரனானோ அவன். அந்த பயம் பரம் எல்லாம் போயிடணும். நிர்பரம் பரத்தை சமர்ப்பணம் பண்ணி யாருக்கும் ரக்ஷா பரத்தை ஒரு பயமும் இல்லாம இருக்கணும் அவன். நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நிர்பரத்துவத்தை அனுசந்தானம் பண்ண அந்த ஆனந்தத்தை மறுபடியும் மறுபடியும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தா ஆனந்தமாக இருக்கிறது. அதுக்காக துவயமர்த்தானுசந்தேன சஹா சதைவம் பக்தா அப்படின்னு சொன்னார். நிஷித்த காமியாதி சங்க நிவர்த்தியர்த்தம் சதா உக்தி. நிஷித்தமான கர்மங்கள் பண்ணக்கூடாது, காமிய கர்மங்கள் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய சங்கமே இருக்கக்கூடாது.
காமிய கர்மங்கள் அந்த பலத்துக்காகவே பண்றது, சொர்க்காதி பலத்துக்காக பண்றது, ஆயுசுக்காக பண்றது, ஆரோக்கியத்துக்காக பண்றது, இது எதுவுமே நாங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நிஷித்த கர்மங்கள் இருக்கு. இது வேதத்துல இது பண்ணாதே இது பண்ணாதேன்னு சொல்லிருக்கு. அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது. அதுக்காகவும் கூட அந்த சங்கமே போணும் பூர்ணமாக. அதனாலே சதா பக்தா எப்பவுமே சொல்லிட்டு இருந்தா அப்போ உண்டா இருந்தது. இல்லைன்னா ஒரு நாள் சொல்லலைன்னா ஒரு க்ஷணம் சொல்லலைன்னா மறந்து போறது நமக்கு. உடனே ஏதோ ஒரு சாமானியமான லௌகிகமான பலத்துக்கு ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எப்பவுமே இது சொல்லணும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் நிவர்த்தமாறுது. அந்த சங்கமே இருக்காது, அதுல எதுலயும் அட்டாச்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதனால சதா பக்தா அப்படின்னு சொல்றதுக்கு அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றார். இதந்து स्वभावार्थ शास्त्र प्राप्त अविरोधेन நேயம் अथवा अन्यथा स्वप्रमाण विरोधात् அப்படின்னார். இது ஒரு விசேஷமான அர்த்தம் சொல்றாரு. ஸ்வபாவார்த்த சாஸ்திர பிராப்தமான ஸ்வபாவார்த்த சாஸ்திர பிராப்தமானது என்ன? சாஸ்திரத்தினாலே சொன்ன சில விஷயங்கள் அதை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போ துவயார்த்தானுசந்தானம் பண்ண முடியாது. அதே மாதிரி சுவாபாவிகமான சில விஷயங்கள் இருக்கு. இப்போ தூங்குறது அப்படின்னு சொன்னா இரும்புறது தூங்குறது இதெல்லாம் ஆறுது. இந்த சமயத்துல எல்லாம் எப்படி சொல்றது துவயத்தை? சதா அப்படின்னு சொல்லிவிட்டா 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. 24 ஹவர்ஸ்ல எத்தனையோ ஒரு நேச்சுரல் திங்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இவனுக்கு இருக்கிறது. அதை ஒழிய அது தவிர மற்ற சமயத்திலேன்னு அர்த்தம் சாஸ்திரியமான சில கர்மாக்கள் பண்ண வேண்டியிருக்கும். அங்கேயும் அப்பவும் துவயமர்த்த அனுசந்தானம் பண்ண முடியாது. அவன் கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கிறான். அதனால இந்த சுவாவத்தினாலையும் சாஸ்திரத்தினாலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையும் பண்ணிட்டு இருக்கானோ அந்த சமயத்தை விட்டு தவிர மற்ற சமயங்கள்ல இவன் துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்ண வேண்டியது. இல்லைன்னா எல்லா பிரமாணத்துக்கும் விரோதமாயிடுது. சாஸ்திரத்தை இருக்கிறதும் விட்டுவிட்டு துவயத்தை சொல்லிட்டு உக்காரு அப்படின்னா, சந்தியாவந்தனம் விட்டுவிட்டு துவய மந்திரத்தை உச்சாரணை பண்ணிட்டு உக்காரு அப்படின்னா அது தப்பா இருக்கு. பிரமாணத்துக்கு விரோதம். சந்தியாவந்தன காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியது. அது ஆறுதும் தான் துவய மந்திரம் சொல்ல வேண்டியது, அர்த்தானுசந்தானம் பண்ண வேண்டியது. அதனால எந்தெந்த கர்மாக்கள் அது இருக்கோ அதே மாதிரி தூங்குற சமயத்துல தூங்குறான். स्वल्पाहार विहारस्य அவனுக்கு யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா அப்படின்னு கீதையில சொன்ன மாதிரி இவனுக்கு யோகம் பண்றவன் எப்படி இருக்கும்னா யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த கர்மஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்தமாக இருக்கணும். அது அதியாக பண்ணக்கூடாது. ஆகாரம் விஹாரம் கர்மக்கள்னா அதே மாதிரி யுக்த ஸ்வப்னாவபோதஸ்யா ஸ்வப்னங்கிறது தூங்குறது எச்சரமான அவஸ்தை இதெல்லாமே ஹிதமாக எத்தனை வேண்டியதோ அத்தனை இருக்கணும் இவனுக்கு. அதெல்லாம் இல்லைன்னா யோகம் ரொம்ப துக்கமாயிடும் இவனுக்கு. அது இருந்ததுன்னா துக்கங்கள் எல்லாம் நாசப்படி படுத்துறது இவனுக்கு. அதனால இதெல்லாம் ஸ்வபாவார்த்த சாஸ்திர பிராப்த அவிரோதேன நேயம் சுவாமி தேசிகன் ரொம்ப சொல்றாரு இங்க. இது துவயம் சதா பக்தான்னா என்ன அர்த்தம்? சதான்னா இதெல்லாம் இது தவிர மற்ற சமயங்கள்லன்றது அப்படி என்ன அர்த்தம்? அதனால அதுக்கு மேலே சில பிரமாணங்கள் எல்லாம் சொல்றார். கேள்வி இதெல்லாம் சொல்லி பிரமாணங்கள் என்ன சொல்றது? யாவச் சரீர பாத்தம் பண்றதுக்கு பிரமாணம் ரொம்ப பிரதானமானது இது. யாவச் சரீர பாத்தம் பிரபன்னனுக்கு தேகாவசானத்துல மோட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன பிரமாணங்கள்? இதுக்கெல்லாம் நிறைய ஸ்ருதி பிரமாணம் சூத்திர பிரமாணம் எல்லாம் சொல்றாரு இங்கே பாஷ்ய சுவாமி தேசிகன்னு. இது மேற்கொண்டு இதை அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு இது பாகவதாளுக்கு எல்லாம் நமஸ்காரம் தெரிவிச்சு இங்க எடுத்துக்கு வரேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः. யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तरितराणितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये